தீபாவளி என்றாலே நரகாசுரன் கதையும் ராமன் சீதா தேவியை மீட்டு அயோத்திக்கு வந்த கதையும் நாம் கேள்விப்பட்டது. நாம் கேள்விப்படாத கிராமத்து வாய்மொழி கதை. இதை அறிவதற்கு நீங்கள் உங்கள் மனக்குதிரையை மகாபாரத காலத்திற்கு தட்டிவிடுங்கள். சகுனியின் ஆலோசனைப்படி துரியோதனன் பாண்டவர்களை சூதாட அழைத்தான். அவன் அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட தருமர் நாடு நகரம் அனைத்தையும் இழந்தார். அதன் காரணமாக பாண்டவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் அஞ்ஞாதவாசமும் செல்லும் நிலை ஏற்பட்டது. பாண்டவர்கள் வனம் செல்ல அவர்களின் தலைநகரான இந்திரபிரஸ்தத்தை விட்டு வெளியேறுகின்றனர். காலங்கள் கடந்து ஓடுகிறது. பல சோதனைகளை கடந்து 12 வருட வனவாசத்தை முடித்து கொண்டு 1 வருட அஞ்ஞான வாசத்தை முடிப்பதற்காக ஒரு கிராமத்துக்கு வருகிறார்கள். அந்த கிராமத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருந்து குந்தி யாசகம் செய்து தனது மகன்களான பாண்டவர்களை வளர்த்து வருகிறாள். மிக அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் மக்கள் விவசாயம் செய்து பிழைத்து வருகிறார்கள். அந்த கிராமத்தில் ஒரு அரக்கன் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த அரக்கனுக்கு ஒரு மாட்டு வண்டியில் வண்டி நிறைய உணவுப் பொருட்களுடன் ஒரு ஆள் அங்கு செல்ல வேண்டும். அங்கு செல்லும் ஆள் இதுநாள் வரை எவரும் திரும்பி வந்ததே கிடையாது. இப்படி இருக்க இந்த கிராமத்தில் குந்தி தேவியானவள் ஒரு வீட்டிற்கு சென்று யாசகம் கேட்கிறாள். அந்த பெண்மணி மிகவும் சோகத்துடன் காணப்படுவதை அறிந்து ஏன் என்று கேட்கிறாள். அவள் இந்த கதையை சொல்லி, அம்மா, எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன், அவனையும் நான் எப்படி அனுப்புவேன் என்று கூறுகிறாள். இதை கேட்ட குந்தி தேவி, நீ ஒன்றும் கவலைப்படாதே, எனக்கு 5 மகன்கள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவரை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி தனது மகனான பீமனை அந்த வண்டியுடன் உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல அனுப்புகிறாள். இதுவரை யாருமே அங்கு சென்று திரும்பி வந்ததில்லை. ஆனால் பீமன் திரும்பி வருவதை பார்த்த மக்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறார்கள். பீமன் சொல்கிறார், அந்த அரக்கனை அழித்து விட்டதாகவும் இனி நீங்கள் யாரும் உணவு கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார். இதை அறிந்த மக்கள் தோரணங்கள் கட்டி வீதியெங்கும் நீர் தெளித்து கோலமிட்டு புத்தாடை அணிந்து கொண்டாடுகிறார்கள். இதுவே தீபாவளி என்றும் சொல்கின்றார்கள். எப்படி இருப்பினும் தீமை அழிந்து நன்மை வெல்வதே தீபாவளி.
ஒவ்வொருவரும் நம் மனதில் உள்ள தீய எண்ணங்களை ஒழித்து ஆத்மாவை தூய ஜோதியாக வைத்திருக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் பல்வேறு சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும். பல்வேறு கஷ்டங்களுக்கு ஆளாக வேண்டியது வரும். தீராத துன்பத்திலும் பாண்டவர்கள் தர்மத்தின்படி நடந்தார்கள் என்பதை நாம் நினைவு கொள்வோம். இந்த தீபாவளி திருநாளில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்து இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது உங்கள் பவர் 9 தமிழ் ஆன்மீகத்தின் அரிச்சுவடி.